ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வண்ணாரியம்மன் பாதங்களே துணை. கண்ணாடி மாளிகை. ஆண்டாள் கோயில் கண்ணாடி மாளிகை அற்புத ரகசியங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது புதுமொழி, முகத்தின் அழகு கண்ணாடியில் தெரியும் என்பது புதுமொழி. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சாலமன் ராஜா சுலைமான் நபி அவனுடைய அரண்மனையில் கண்ணாடியில் தரை போட்டு இருந்தான். அதில் ஷிபா என்னும் இலங்கை ராணியை நடக்க விட்டான். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எல்லோரா கலைப்படைப்புகளில் ஒரு பெண் தன் கையில் கண்ணாடி பிடித்து தன் முக அழகை இதில் பார்ப்பது மாதிரி சிலையமைப்பு அமைத்துள்ளனர். சமீப காலத்தில் வாழ்ந்த ராமலிங்க பெருமானும் கண்ணாடி முன் தீபமேற்றி முருகப்பெருமான் தரிசனம் பெற்றுள்ளார். மெக்சிகோ மக்கள் ஒரு பெரிய கண்ணாடியை சூரிய ஒளியில் காட்டி அதன் பிரதிபலிப்பு வேறு தூர இடங்களுக்கு காட்டி சமிக்கைகள் மூலம் செய்திகளை தெரிவித்துள்ளனர். சில ஆவிகளை விரட்ட மட்டுமே வீடுகளிலும் அரண்மனைகளிலும் பங்களாக்களிலும் கண்ணாடி மாட்டி வைத்திருந்தனர். ஆனால் இன்று அது எப்படி மாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு முறை தெரியாமல் போய்விட்டது. எதிர்மறம் எண்ணமில்லாத மனிதன் உலகில் கிடையாது. அப்படி இருக்கின்ற எதிர்மறையை கண்ணாடியில் நமது உடலை நாம் பார்த்தவுடன் நமது உடலில் உள்ள எதிர்மறை செயல்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும். கிரக பிரவேச நிகழ்வுகள், பூ நன்னிராட்டு விழா நிகழ்வுகள், கண்ணாடி இல்லாமல் இந்த நிகழ்வு என்பது கிடையாது. ஆவி பிடித்தவர்களால் வெகு நேரம் கண்ணாடியால் பார்க்க முடியாது. அழகு நிலையங்கள், முடியலங்கார நிலையங்கள் அங்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகம் உள்ள இடங்களாக இருக்கின்றன. அங்கு 4 புறமும் கண்ணாடிகளை மாற்றி வைக்கும்போது அங்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியான எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் அந்த இடத்தை விட்டு ஓடக்கூடிய தன்மை, விரட்டக்கூடிய தன்மை கண்ணாடிக்கு உண்டு. கண்ணாடியின் பின்பு பூசப்படும் பாதரசம் சிவபெருமானின் விந்து என்று நம்முடைய பழம்பெரும் நூல்களில் கூறப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் என்றும் புத்துணர்ச்சியுடன் அவர் வாழும் காலத்தில் இருந்தார்கள். அதற்கு காரணம் அவருடைய வீட்டில் இருந்த கண்ணாடி மாளிகை தரிசனமே. கல்யாண நலுங்கினில் கண்ணாடி முன் அமர்ந்து, அதாவது ஊஞ்சலில் அமர்ந்து தனவந்தர்கள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே தன் முன்னுள்ள கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்ப்பார்கள். தன்னையே அறிவாயாகில் தனக்கொரு கேடில்லை என்று தமிழரின் சித்தர் வேதமான கைவல்ய நவநீதம் கூறுகின்றது. கோயிலின் சோடச பூஜையிலும் கண்ணாடியை தெய்வத்திற்கு காண்பிப்பதுண்டு. வீட்டில் மகாலட்சுமி பூஜைக்கு கட்டாயமாக கண்ணாடி வேண்டும். கோயில் நிகழ்வுகளான கும்பாபிஷேக நிகழ்வுகள், பாலாலய நிகழ்வுகள் அமைக்கும் பொழுது இறைவனை கண்ணாடி மூலமாக உருயேற்றுவார்கள். மனித வாழ்வினில் கண்ணாடி மிகப்பெரிய ஒரு சூட்சமமாக இயங்குகின்றது. காலை எழுந்தவுடன் கண்ணாடியை பார்க்கும் பழக்கம் பழங்காலத்தில் இருந்தது. அது இன்று மருவி வருடப்பிறப்பிற்கு மட்டும் கண்ணாடி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. அதனாலேயே சில கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு இருக்கின்றன. நான் கோயில் ஆன்மீக ஆராய்ச்சி விஷயமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் சென்றிருந்தேன். அப்படி செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு அரிய தகவல் எனக்கு கிடைத்தது. இப்போது உள்ள ஆண்டாள் கோயில் முன்பு நந்தவனமாக இருந்ததாம். அதில் 24 பட்டைகள் கொண்ட கிணறு இருந்தது. அதில் சூடி கொடுத்து சுடர்குடியான ஆண்டாள் மாலை அணிந்த தன் முகத்தை தினமும் கிணற்றுக்குள் தெரியும் தனது பிம்பத்தை பார்ப்பது உண்டாம். அக்கிணற்றை தற்போது மூடி சிறு கிணறாக வைத்துள்ளனர். அதன் அருகிலேயே ஆலயத்தின் வெளி மண்டபத்தில், மொத்த கோயிலின் உள்ளமைப்பில் ஒரு தனி மண்டபத்தில் கண்ணாடி மாளிகை அமைத்திருக்கின்றனர். அந்த கண்ணாடி மாளிகையில் ஏகாதேசி திதி மற்றும் முக்கிய நாட்களில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வைத்து பூஜை செய்வார்கள். இந்த மாதிரி பூஜையோ கண்ணாடி மாளிகையோ
தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனது வாஸ்து பயணத்தில் ஏற்பட்ட அனுபவத்தில் நான் வாஸ்து பார்த்த ஒரு நண்பர், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர் வாஸ்துப்படி வீடு இருந்தும் சில பிரச்சனைகளில் அவர் சிக்கியிருப்பதாகவும் மிகவும் சிரமப்படுவதாகவும் என்னிடம் சொன்னார்கள். அவர் இந்த பிரச்சனை எனக்கு சொல்லும் பொழுது அவர் வீட்டில் இருந்த கண்ணாடி கீழே விழுந்து உடைந்து விட்டதாகவும், இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா, இதற்கு ஏதாவது இதனால் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டார்கள். உடனே நான், ஆண்டாள் கோயில் கண்ணாடி மாளிகை தரிசனம் செய்யுங்கள், கை கூப்பியோடு உங்கள் உருவத்தை கண்ணாடியில் பார்த்தபடி 7 சுற்று சுற்றி வாருங்கள், பின்பு வெளிவந்து விடுங்கள் என்று சொன்னேன். அதேபோல அந்த நண்பரும் 7 நாட்கள் 7 வாரங்கள் சுற்றினார். அவருடைய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பணி போல படிப்படியாக விலகி இப்பொழுது ஒரு நல்ல நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் ஆண்டாள் கோயில் கண்ணாடி மாளிகையின் ஆச்சரியம் என்னவென்றால், அங்கு நம்முடைய முகங்கள் 64 முகங்களாக தெரியும். 4 மூலைகளில் நின்று வணங்கி வெளியில் வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தினை கண்ணாடியின் மூலமாக ஆண்டாள் நமக்கு வழங்குகின்றாள். அறிவியல் படி கண்ணாடி பார்ப்பதன் மூலம் நம் உடலில் உள்ள ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள் மாறுதலடைந்து அநேக தடைகள் விலகுகின்றன. அதேபோல நமது பூஜை அறையில் வாஸ்து அமைப்பில் சுவற்றில் சிறப்பான திசைகளில் கண்ணாடி பதித்து நம்முடைய வாழ்வின் அனைத்து செயல்களிலும், குறிப்பாக திருமணம், பொன்பொருள் யோகம், சந்தான யோகம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக. மீண்டும் வேறொரு அரிய தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.